ஹலோ 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 ஹலோ. அப்புறம் இப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருந்த மாதிரி. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ஏதாவது சொல்லணும்ல. அள்ளி நகரத்தை பொறுத்தளவுக்கு யாராவது ஒரு புதுசாக ஒருத்தவங்க பாடுறாங்கங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நாடக நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கறது. எத்தனையோ ஊரெல்லாம் போகிறோம், தமிழ்நாட்டில் போகாத ஊரே கிடையாது. நிறைய நடிகர்கள் இருந்தாலும் அள்ளி நகரத்தை பொறுத்தளவுக்கு நாடகக்காரவங்க மாதிரி மரியாதை கொடுக்கறதுக்கும் சரி, நடிகர்களை வளர்த்து விடுறதும் நம்ம ஊர் மட்டும்தான். அதில் பாடினார் பார்த்தீங்களா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவரெல்லாம் நிஜமாலுமே எங்களை மாதிரியே இருந்துச்சு. அது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது, நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. தண்டீஸ்வரன் சாமி புண்ணியத்தில் எங்கள் குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நாடகக்காரவங்க எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா பாஸ்? ஆமாம் பாஸ், வாங்க பாஸ். வெட்டிக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். வேலை தான் பார்க்குறேன், வேலை பார்க்காம சும்மா உட்காந்துருக்கேன். என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? உங்களோட பங்கீடு தானே முதல்ல. நல்ல வேலை பார்ப்பேன், சூப்பரா. நான் அதை கேட்கல, அதெல்லாம் தெரியும், சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, வேலை அப்படி பார்ப்பேன். அதனாலதான் கேட்கிறேன், என்ன வேலை பார்க்கறேன்னா பெட்டி பாட்டு பாடிட்டு இருக்கேப்பா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசலாம்ல. ஆமா. அப்புறம் மிருதங்கக்காரர் ரொம்ப நமக்கு பிடிச்ச ஐட்டம் எதுன்னா மிருதங்கம் தான். ஆமா. ஏன் அப்படி பிடிக்குது? ஏன் என்னன்னே தெரியலையே. இல்ல இல்ல, நானும் ரொம்ப ஆளுகளை பார்த்துட்டேன். டான்ஸுக்கார பிள்ளைகளுக்கு பூரா ஒன்னு ஆல்ரவுண்டர் பிடிக்குது, மிருதங்கம் பிடிக்குது. ஏன் அப்படி தெரியும்? பெட்டிக்கார எல்லாம் பிடிக்காதாம்மா? நீங்க வேற. ஏமா இதுல ஏதாவது சேர்ந்து பண்ணாதானே இதை பிடிக்கும். அதை சொல்றீங்களா? குருட்டு நாய் விட்டத்துல வரைஞ்ச மாதிரியே பாஞ்சிட்டால. அதை சொல்றீங்களா? இதுல சேர்ந்து பாடலைன்னா இவங்களோட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. ஓயாம சேர்ந்து பாடு சேர்ந்தா எங்களுக்கு வஞ்சகம்மா. சரி விடுமா, அது போனா போயிட்டு போகுது. என்ன ஆட்டம் சொல்லாதீங்க, எப்படியாவது உங்களை நாங்க சேர்த்துறோம்னு சொல்லுங்க. அப்படி சொல்லு. சரி ஆரம்பிக்கலாமா? வாமா. ஏ முச்சி மண்டையில சுருங்குது, முச்சி மண்டையில சுருங்குது, ஒன்னோட மண்டையில நிறுங்குது, கண்ணு வந்தா கண்ணுங்குது கருங்குது. வச்சிக்கவா உன்னை பற்றி நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்ல. சொக்கத்தக்க செவ்வரளி முட்டுக்குள்ள மந்தக்குள்ள சின்ன புள்ள வாழ்ந்து. வச்சிக்கவா வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்ல. தப்பு பண்றது நாங்க தான், ஆனா பேரு வாங்குறது பூரா உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறோம்ல. என்ன கதை வேணும் சொல்லி தரவா, என்ன வழி வேணும் அள்ளி தர. என்ன கதை வேணும் சொல்லி தரவே, என்ன கதை வேணும் அள்ளி தரவே. என்ன கதை வேணும் சொல்லி தரவா, என்ன வழி வேணும் அள்ளி தரவா. சொன்ன சொல்லி பேசி கிட்டியது இல்ல, கிட்டியத நீ கேளையா. வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, அதிகமா ஒன்றும் இல்ல. அப்படியே முன்னாடியே போவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடுங்கண்ணே, அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கட்டும். இதெல்லாம் ஊற்றி விடுங்க. அப்போ இதெல்லாம் ஊற்றக்கூடாதா? என்னப்பா சாதம் போட்டு வெயில வைங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. வேணாம்னே, நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும், இந்த ஆளுகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவே கூடாது. என் நாடகத்தில் சிறப்பு டான்ஸராக நடத்தி கொடுக்கும் கரூர் தங்கச்சி அவர்களுக்கு முக்குட்டு கருப்பு பங்காளி சார்பிலே சால்வை அணிக்கப்படுகின்றது. சுகந்தி இன்னைக்கு பொன்னாடை பொருத்திய ஊர் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வணக்கம் 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 வணக்கம். பாசமுள்ள ஓஹோவா
பசமுள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டும் பவளரு பசமுள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டும் பவளரு நாமே போடட்டுமா பசமுள்ள பாண்டியரு பாட்டுக்கட்டும் பவளரு போடுகிற பொம்மல உன்னோட ஒரு தடி தேன் போல நாளை 100 வெள்ள போடுகிற பொம்மல உன்னோட ஒரு தடி தேன் போல கல்யாணம் தான் நன்னீரன் பசமுள்ளே குழந்தைகையில கொடுத்து கொடுத்து குழந்தை வித்தல எடுத்து எடுத்து குழந்தைகையில கொடுத்து கொடுத்து மறந்து மறந்து இறுதி நாம கிறங்கி பாட்டு பாட சொல்லி உரைக்கிறாம இருக்கும்போது பாட்ட சொல்லி படிச்ச பாட்டை கேட்டதாரு பார்த்த பாட்டை பார்த்தது போடுகிற பொம்பளை உன்னோட ஒரு தடி தேன் போல கடால 100 ரூபாயில போடுகிற பொம்பளை கண்டால 100 ரூபாயில போடுகிற பொம்பளை பொட்டகமே பொட்டுமட்டே ரத்தினமே
ஒழுகுதா? எப்படி மிருதங்கருக்கு ஒழுகு விடுறேன்னா சும்மாவா? அது நல்லா போட்டு சாத்தினவுல இருக்கு. ஏமா அத பின்னாடியே அதாவது நம்ம பின்னாடி சுத்தமே நாங்க மருந்து குடிச்சு சாப்பிடுங்க. என்ன மயத்துக்கு இருப்பாங்க. அப்புறம் பெட்டிக்காரே வரவா? என்ன என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வரவா? என்னதுனால எனக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. எங்க அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன். அண்ணன் மேல சத்தியமாவா? ஐயப்பா, எந்த தப்புமே நான் பண்ணதே இல்ல. எது மேலயா? எது மேல? சங்கு மேல. சாத்தனி அழகு மேல சத்தியமா சொல்றேன். ஓ வாயில உடுக்க மூட்டுற. வரவா? ஆமா. சிங்கரி சரக்கு நல்ல சமை. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு. சிங்கரி சரக்கு நல்ல சரக்கு. எனக்கு விட்டறிந்த கல்லிய ஊத்திக்கிட்ட மில்லிய விட்டறிந்த கல்லிய ஊத்திக்கிட்ட மில்லிய முதல்ல ஏறி போய் வாங்க போற கில்லிய சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு. தெரியலமா? 5 லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணாலும் ஒண்ணும் தெரியல. இல்ல ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. 5 லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணாலும் 145 ரூபாயா போட்டு 7.5 போடுறல இருக்க ஒரு சுகமே தனிதாயா. ஆமா, நம்ம இருக்கோம்ன்றது ஏரியாக்குள்ள தெரியணுமா இல்லையா? நாங்களாம் யாருன்னு தெரியுமா? நாங்களாம் இல்லாம நீ கல்யாணத்தை நடத்திரியா? எப்படா பேரை போடாம இருக்க? போட்டுத்தானே ஆகணும். அதெல்லாம் லோக்கல் பைய போடுறது. நாங்களாம் போட்டோம்னா அது லோக்கல் பையில போடுறது. நாங்களாம் போட்டோம்னா என்ன பக்காடி லெமன் ஜினோ வீரெல்லாம் பூதி மாதிரி. அப்படியா? இது எத்து சரக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது? ஜுனோ 2 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி நம்ம திருவிழா நடத்தினாலும் 150 ரூபாய் போட்டுக்கிட்டு 7.5 போட்டுதா இல்லையா? அது ஊர்ல எத்தனை ஊர்ல போட்டி சட்டியை கட்டிட்டு வந்திருக்கான். அடே அப்பா, அது மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை தாங்க. அப்புறம் மாதிரிதான் கர வரவா? என்ன அப்படி சோகமா இருக்கீங்களே? ஏன் சோகமா? நான் வந்திருக்கேன், உங்க ஆள் வரலனா? இல்ல தெரிஞ்சுக்கலாம். உங்க ஆள் நான் வந்திருக்கேனா? நான் தான் உங்க ஆளா? சரி பரவாயில்ல. சரி வரவா? 2ல நீ உன்னத்தோட மாமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாம். 2ல உன்னத்தோட மாமா பொண்ணு கிட்ட வைக்கப்படலாம். 2ல நீ உன்னத்தோட மாமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாம். ஜல்லிக்கட்டு காலம் இதுதான், தும்பி விட்டு வாழ தொடலாம். பை மேல பை போட்டு போமா போட்டு பார்த்து அம்மா வாதுதானே ஆளுக்கு அதை விளையாட்டு. 2ல நீ உன்னத்தோட மாமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாம். ஆஹா, ஐட்டத்தை அதானே 3 கட்டை வச்சிருந்தேன், இப்ப 5 கட்டையா தெரியுது. என்ன அப்படி சொல்றீங்க? நம்மளுக்கு 4 2 மீட்டி பார்த்தாவளா இருக்கு. ஆஹா, அள்ளிடுவோம்ல. ஒரு நாளைக்கு அது மீட்டுவோம்னு பாக்குறேன். என்ன அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே? ஏன்னா மிருதங்காரரு 4 2 எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. அப்புறம் சாதம் போடணும்ன்ற அவசியமே இல்ல. என்னடா கேட்டுறேன்? என்ன சொல்லி தொலை. பாட்டுக்கு பர்றட்டிட்டு அடிப்பேன். நீ எல்லாம் அண்ணனடா, கூட பிறந்த அண்ணனா? மானங்கட்ட வயல அங்க சாதமே தேவையில்லை. ஒழுக்கமா சீர கட்டணமா போனமான்னு இருக்க. அடிக்கடி செத்து போயிடாத. அப்புறம் வரவா? என்ன வெக்கப்படுற? சப்பன சுந்தரி நான் தானே, சப்பன லோகத்தின் நீ தானே, சப்பன சுந்தரி நான் தானே, சப்பன சுந்தரி நீ தானே, சப்பன சுந்தரி நான் தானே, சப்பன லோகத்தின் நீ தானே, ரந்தால் விண்ணலிலே ஜொலிப்பேனே, சோம்பல் இல்லாமலே முறிப்பேனே, மீண்டும் 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 நந்தா நந்தா சப்பன சுந்தரி, கோட்டு கல்லுக்கு கல்லுக்கு மாந்தரி, சுந்தரி
வேணும் இல்லையா? அந்த தெருவு பக்கம் போக முடியாது. 2 தடவை வந்தேன், உங்களுக்கு சங்கடமா இருக்கா? எத்தனை இடம் வாயில இன்னைக்கு இருக்குறீ பாத்துக்க. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மொத்தப்பு சுந்தரி வர்த்தி சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வர்த்தி விளையாட வந்தாளா. அத்தால பாத்தி அசந்து போய் நின்னாளா. அதான பார்த்து அதந்து போய் நின்னாளா. முத்தாக அறுபடுத்து முழுவி சுங்கடுத்து முத்தார கல்லு கொடுத்து முத்தாரம் போட்டாளா. ஆஹா டாடி கேட்டா என்ன அழகாக இருக்கிறார். இவளை பார்க்கையில நான் வர்ணிக்கணும் ஆசைப்படுறேன். ஆஹா எப்படி வரைக்கும் தெரியுமா? எப்படி கூட மேல கூட வச்சு கூடலூர் போறதுள்ள, கூட மேல கூட வச்சு கூடலூர் போறதுள்ள, என்னை குட்டிக்கிட்டு போடு கொஞ்சம் நானும் கொஞ்சம் பாருங்குள்ள, ஒத்தையில பொறியடி வெகு தூரமா ஒத்துக்கிட்டு நானும் வார நெடுங்காலம்மா வாரேன்னு சொன்னாலும் வாரேன். நாளன தாமரை ரொம்ப நாளாக தூங்கலே. நாளன தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. அம்மி மிதிச்சு அத சொல்றதே நமக்கு புரியவில்லை. நமக்கு வந்து கிட்டவனுதா நிமித்த ஒண்ணு கிட்டவனுதா. நாளன தாமரை ரொம்ப நாளாக தூங்கலே. அதை மிதிக்க கொடி அருவி கொட்டுது அது நம்மாலே. என்னையா அந்த பிள்ளை கோட்டாளன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா கொட்டையை தூக்கி வாய் வெளியே வச்சிருவோம். பத்துக்கு உனக்கு கொட்டை இருக்கா? என்கிட்ட இருந்தா உங்களை தூக்கி போட்டு வேலை அப்படியா? என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? உன்னை விட ஏன் நான் இந்த உலகத்தில் வசந்தது எதுமில்லை. இது வேற நான் உன்னை விட நேத்து பூத்தாலா சீதா அவ 4 நாளா 3 நாளா ஆக்கலையா ஆக்கலையா. நேத்து பூத்தாலா சீதா அவ 3 நாளா 4 நாளா ஆக்கலையா ஆக்கலையா. ஜீவன கெஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் ஜீவன கெஞ்ச 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 வாங்கோனா. எதுக்கு ஆக்கவா? அடைக்குது குளிரு அது சரி அது சரி. குடிக்குது தளிரு அது சரி அது சரி. அடைக்குது குளிரு அது சரி அது சரி. குடிக்குது தளிரு அது சரி அது சரி. முல்லை பூங்குடி கொம்பை தீடுது கொம்பை போலையே அம்மை தேடுது. கட்டி தங்கமே நீ கட்டலுக்கு வாடி எட்டி பார்க்க சும்மா நில்லுமா. கிட்ட கொஞ்சம் போடி அடிக்குது குளிரு அது சரி அது சரி. குடிக்குது தளிரு அது சரி அது சரி. மாசி மாசம் ஆளான பொண்ணு இருமா இருப்பா. லலிதாவின் பாட்டுக்கு பாட்டா நடக்குது. நாளை என்னை நான் காத்திருந்தேன் நாளும். ஐயையோ சத்தம் போடாதயா. ஐய சரி, சரி. நல்ல நாள் அதுமா. அழகான பிள்ளை இன்னைக்கு சந்திச்சிருக்கேன். உங்க தலைமையில் அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி அழகு உன்னைய உட்கார வச்சு தான் சாந்தி முகூர்த்தம் நடத்த போறேன். உனக்கு கண்ணும் தெரியாது ஒரு மொத்தம் தெரியாது உன்னைய வச்சு பார்க்கறவனு தப்பு கிடையாது. ஹாய் ஹாய் ஹலோ how are you how are you? you how are you? I'm fine. I'm fine. You fine? என்னையா பண்ணுது? கரண்ட் அடிச்ச மாதிரி இருக்குடா. பொய் இதெல்லாம் நம்பாதீங்க. எங்க என் வாழ்க்கையில உங்களை பத்தி எல்லாம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கை உங்களை மாறி ஆ, அழகான பெண்ணை பார்த்தது இப்படித்தானே நேத்து சொன்னீங்க.
நேத்து சொன்னது வேற இல்ல, வேற நெசமாவா? ஆனா ஆ. இன்னைக்கு உண்மைக்குமே சொல்றேன், என்ன சொல்றீங்க? உங்களை விட அழகான பிள்ளைய பார்த்தது. நிஜமாலுமா? ஆனா ஆ. நேத்து வந்து கை தண்டி இருந்தா எது? உடம்பு உடம்பு பிடிக்கல. சரி. அந்த வண்டிக்கு ஆ. ஆண்பாரும் சரியில்லை, ம். பெடலும் சரியில்லை, சரி. முன்டயரும் சரியில்லை, ஆ. புண்டயரும் சரி, ஏய், பின் டயர். பின்டயரும் சரியில்லை. ம். ஆனா உங்ககிட்ட ஆ. ஆண்பாரும் நல்லா இருக்கு, சரி. பெடலும் நல்லா இருக்கு, பெடலு. முன் டயரும் நல்லா இருக்கு, ஆ. ஏய் பின்டையர் நல்லா இருக்கியா? புண்டயரும் நல்லா ஏய். இருக்கு, முன் டயரும் நல்லா இருக்கு. பேக் வீல். அத காட்டல, ஆ. டூம் லைட் சூப்பரா இருக்கு. டூம் லைட்டா? ஆனா சுரேஷ், சிங்கப்பூர்ல இருந்து வந்த டூம் லைட்டு. இந்த வண்டி சும்மா 1 லிட்டருக்கு 70-80 கொடுக்கும் போல. 70-80. என்னையா சொல்ற? கொஞ்சம் தள்ளி வாங்க, ஆ. இன்னும் தள்ளி போங்க. ஆ. ஏய், ஆயில் லீக்கேஜ் கூட கிடையாதுயா. ஆஹா, ஒவ்வொரு வண்டியில் சொட்டு சொட்டா ஊத்தும். ஐயையப்பா. ஆனா இந்த வண்டிக்கு அதெல்லாம் கிடையாது, நம்பி ஏறலாம். அள்ளி நேரத்தில் வண்டியை பூட்டினா அடடா, மானாமரனை எஸ்காரக்குடியண்ண ராமேஸ்வரத்துல சும்மா இதெல்லாம் பொய் தானே? கொஞ்சம் இருக்க டவுசர் அவருது. என்ன அதுக்குள்ளேயா பேச்சிலேயே அவுந்து போகுது? இது முன்னாடி வாங்கின பேண்டு, ஆ. அப்ப அந்த நண்டி இருந்தேன், இருந்தது. இப்ப குண்டி சிரித்து போச்சு. ஏய் ஹலோ மேடம், சரிங்க. நல்லா இருக்கீங்க. நிஜமா இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்களே, முன்னப்படா தெரியாத பொம்பளை பிள்ளைய. ஏன் உங்க அக்கா வீட்டு பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, உன் சொந்த பந்தமா இருந்தா பரவாயில்லையே, அதெல்லாம் இல்லாம நீ பார்த்த உடனே வர்ணிக்கிறீனா என்ன அர்த்தம்ன்றேன் நான். மேடம் சொல்லுங்க. அக்கா வீட்டு பிள்ளைய வர்ணிச்சனா என் மாமியை அடிப்பேன், சரி. ஐத்த வீட்டு பிள்ளைய அடிச்சா என் ஐத்த வையும். சித்தப்பை விட்டு பெரியப்பை வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அதுல வர்ணிக்க முடியாது, முறை மாறி போயிடும். ஆமா. ஆ. ஆனா நீங்க ஊரா வீட்டு பிள்ளைய மட்டும் வர்ணிக்கலாமா? ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும் இது இருக்காங்க. கொடைக்கானல் வளர்க்கறது, இந்த பஞ்சாயத்தெல்லாம் நான் வரல. ஏங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்ன பின்ன தெரியாத பொம்பளை பிள்ளைய பார்த்து நீ பாட்டுக்கு பேசுறியே, வர்ணிக்கிறியே. ஏங்க வாத்தியார, இதெல்லாம் சரியா? சொல்லுங்க சொல்லுங்க. அதெல்லாம் தவறு தானே. ஏய், மைக் அங்க இருக்கு, நீ எதை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? தப்பு கிடையாது. பழைய மண்டை மைக்க பார்த்து பேசுறாப்ல. விட்டுருவேன். பாத்துக்க. ஏய், ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு மரியாதையா அதுல பேசுன்னு சொல்லிட்டேன். என்னையா வரம்பு மீறி போறவே நான் கிடையாது. யாரு, நீயா? போகவே மாட்டாப்ல. ஆ. ஒரு விஷயம் தெரியுமா, சொல்லுங்க கேப்போம். எத்தனை சங்கம் இருந்தாலும் அத்தனை சங்கத்துல ஆனந்தகுமார் ஜென்டில்மேன். எத்தனை சங்கு இருந்தாலும் நீ பாப்பேன்றது எனக்கு தெரியும். என்ன புரியுதா? அத்தனை சங்கத்திலையும் பாசம் தெரியும். தெரியட்டும். அதனாலதான் என்ன உன்னைய பத்தி இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க தூணு விழுந்ததுக்கு காரணமே இந்த ஆள் தான். ஆஹா. அது பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு காரணம் என்ன? ஏன் ஏமா ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? மானாமரம் பெரிய தூணு கீழே விழுக காரணம் என்னன்னா, என்ன? அதுல ஒரு ஓட்டையை போட்டு போயிட்டேன். யார் நீ தானே? யூடியூப் எடுக்கிற ஐயா. நீ பேசி பேசியே எல்லாத்தையும் ஓட்ட போட்ட ஆளு, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? கட் பண்ணிருங்க ஐயா. ஒரு சாமுத்திரிக லட்சணம் சொல்லுவாங்கல்ல, 125. இன்னும் நிறைய சாதிக்கணும். இன்னும் இருக்கா? ஐயோ, நான் தான் கம்மியா சொல்லிட்டேனா? மேடம் சொல்லுங்க. ஏய், தொடாதயா. இதுக்கு தொட்டதுனால என்ன தப்பா? தொடக்கூடாதுல்ல. பங்காளியா தொட்டா ஏதாவது தப்பாகுமா? தொடக்கூடாது. பெண்ணு வந்து பூ மாதிரி, ஆமா. பூவை வந்து காம்ப பிடிச்சுதான் பிடிக்கணும். ஏய், எங்கரியா? எதுக்கு அப்படி சொல்ற? விஷயம் கேளுமா, சொல்லு. பூவை வந்து ஏய், பூம்பால. பூவை ஆ. காம்ப பிடிச்சுதான் ஆ. கையில பிடிக்கணும், பறிக்கணும். ஆ. ஆ. நீங்களும் பூவும் ஒண்ணு, ஆமா. காம்ப பிடிச்சுதான் முகர கட்ட மூஞ்சி. இல்லம்மா, பூவை. ஏய், இங்கரு, உன் உதாரண மயிரெல்லாம் எனக்கு தேவையில்ல, வேண்டாம், தேவையில்லாம் என்ன பேசிட்டு. மசிறுசுன்னு பேசுறீங்க? அப்புறம் என்ன வேகமா வந்து காம்ப பிடிச்சதான்னு பொம்பளை நீங்க பிள்ளை மசுருங்களோ சொல்லுங்க, நான் கோபப்பட மாட்டேன். எதுக்கு நீ கோவப்படுற? பெண்ணுக்கு மசுருந்தாதே அழகா. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். பொம்பளை பிள்ளையும் பூவும் மென்மையானதுன்னு தான் சொல்லி வச்சிருக்காங்களே தவிர காம பிடிச்சுதான் தூக்கணும்னு சொல்ல கிடையாது, தெரியுமா? சரி, நான் காம்ப பிடிக்கல. ஏன் உங்க காம்ப தொட்டாதையா? எதுக்கியா தொடுற? தொட்டாக்க எனக்கு வரும். ஏன் இல்லன்னா வராதா? ரசனை. என்ன என்ன சொல்ல வர? ரசனையானவே யார் நீங்க? உங்க மூஞ்சிய பார்க்கல உங்களுக்கு இது இப்படித்தான் இருக்கும்னு நினைச்சேன். எதுயா? எது? உங்க குணமானம் உங்க இதயத்தில் இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு. எப்படி? அடடா, என்ன நீங்க ரொம்ப உண்மைக்குமே உங்களை கட்டிக்க போற ரொம்ப கொடுத்து வச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? கட்டிலு மெத்த எதுவுமே தேவை. ஏய், என்ன புரணி பேசுற மாதிரி எல்லாம் பேசுற? என்னையா புறணிலாம் பேசல, உண்மைதான். ஏன் அப்படி கட்டில் மெத்தையில தேவையில்லைன்றீங்க? உங்களை குப்புற படுக்க போட்டு குப்பரக்காவா உங்க குண்டில தலைவர் என்னையா சொல்ல வர? அப்படி ஜம்மு இருக்கு. நீங்க மத்தாள் மாதிரி என்ன நினைக்காதீங்க. வேற என்ன நினைக்கிறது? நான் பெரிய டாக்டர். என்னது? அச்சோ, ஐயோ,
ஓ டாக்டரா நீ? ஆமா. என்னையா நிக்க மாட்டேங்குதா? என்ன ஒரு பெல்ட் கழட்டி வாங்கி போட்டு தொலைஞ்சா என்ன? பெல்ட் என் பரம்பரைக்கு ஆகாது. அவரை பார்த்தா தெரியலையா டாக்டர்னு? ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியலையாமா இல்லைங்க, உனக்கு? நான் தாங்க உண்மையாலுமே சத்தியமா மறந்துட்டேன். என்னன்னா படிச்சவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாள் நான். அதுல தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே வந்து என்ன மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கறது நாட்டிலே இல்லை. தெரியுமில்ல உங்களுக்கெல்லாம்? என்னது என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை எங்கேயாவது மரியாதை, அங்க ஆம்பளை பிள்ளை வர்றாங்கனாலே இங்க என்ன தொழில் இறங்கிட்டேன். ஓஹோ உள்ள இறங்கி. அதாவது எனக்கு ஒரு சந்தேகம், என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? மிஸ்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ். ஏய் முகர கட்ட, எம்பிபிஎஸ் தான் டாக்டர், ஐஏஎஸ் வேறயா? 6 வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன். சரி, அதை முடிச்சுட்டு இப்போ ஐஏஎஸ் ஒரு 3 வருஷம் முடிப்பேன்னு பார்த்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி, எதுவாக இருந்தாலும் பிடிச்சி பார்த்தே சொல்லிடுறேன். எதை பிடிச்சு? கையை பிடிச்சி. எதை? கையை பிடிச்சி. கையை பிடிச்சு. ஆமா, டாக்டர்னா கையை பிடிச்சு தானே பார்ப்பாங்க. பிடிச்சு பாரியா என்னன்னு? என்னையா என்ன நாடி திருப்பியே ஓ கணக்கு? முகர கட்ட, வளையல கை வச்சிருக்க. நல்லா பிடிச்சு பார்த்து சொல்லுங்க டாக்டர், இந்த பிள்ளைக்கு என்ன இருக்குன்னு. என்னாச்சு? என்னையா பெணையிற போட்டுக்கிட்டு? என்னையா? ஐயா எலும்பு ஒடிச்சு கையை சூடு ஏற்றிக்கிறமா? என்னையா வலிக்குது? இங்க ஏற்றக்கூடாதா? அப்ப ஏய் ஐயா ஏய் உள்ள ஒடிச்சு விட தெரியா? அப்படி பிடிப்பிக்கலாம்ல? என்னையா சொல்ல வர? என்ன? அச்சச்சோ. அட ஆண்டவனே, என்னையாச்சு? கண்டீஸ்வரா, எனக்கு பயமா இருக்கு. மேடம் சொல்லுங்க. நாடி துடிக்குது, நீங்க உசுரோட இருக்கீங்க. ஓ முகர கட்ட, நான் உயிரோட இருக்க போய் தானே பேசிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, நான் கேட்கறது நடக்கலாம் பாருங்க. சொல்லுங்க, கேளுங்க. ஏமா, நீங்க நடந்தா உடம்பு உங்களோட வருமே. சத்தியமாங்க. மல்லாக்கப்படுத்தி சுத்தப்பட உங்க வாயில விழுமே. ஆமா. கண்ணு மூடலாம் இருக்கா தெரியுமே. ஆமா ஆமா. குசு போட்டா காத்தா போகுமே. முகர கட்ட. சோத்த கண்டா வாய ஆண் துறக்குமே. ஆமா. உங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடுமே. அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பெட்டிக்கார பார்க்கல அண்ணன் கூப்பிட தருமே. ஆமா ஆமா ஆமா. என்னைய பார்க்கல புருஷான்னு கூப்பிட தரும். என்ன கூந்தலுக்கு? கவலைப்படாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இதுக்கு ஒரு செக்அப் பண்ண சரி. அப்ப வேற ஏதாவது பெரிய வியாதி வந்துருச்சா எனக்கு? என்னன்ற பாப்போம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? ராத்திரி ரொம்ப முழிப்பீங்களோ? அதான் நல்லா செக் பண்ணுங்க. எங்க பார்த்து டாக்டர் நல்ல மருந்தா கொடுங்க. அடிக்கடி அந்த பிள்ளைக்கு நெஞ்சு வீங்குது, என்னன்னு செக் பண்ணியா? ஆமா, கவலைப்படாதீங்க. அதுல போய் இத்தனை முத்தம் கொடுக்குற? நான் எப்பயுமே தொங்குறதுக்கு முத்தம் கொடுப்பேமா. தொங்குறதுக்கு முத்தம் கொடுப்பியா? இங்க தொங்குறதுக்கு முத்தம் கொடுத்தனா? ஒழுக்கமா பேசி பழகிக்க. கவலைப்படாதீங்க, செக்அப் பண்ணிடுவோம். சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, செக் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ அண்ணே, கொஞ்சம் சவுண்டு ஷார்ப் வேணும். ஏய் காதல மாட்டியா? அது என்ன மைக்கா? ஹலோ சத்தம் கேட்கலாமா? காதல மாட்டியா கொக்கா? காதல மாட்டியா? அப்பதாயே கேட்க. ஏய் உன் காதல மாட்டியா? என்னையா டாக்டருக்கு படிச்ச நீ சித்திரவதை பண்றீங்களா? ஹலோ இப்பயும் சத்தம் கேட்கலப்பா. ஐயப்பா, கொஞ்சம் சத்தம் வேணும். ஹலோ வேணாம் கேட்குது. ஐயா மருத்துவரும் தெய்வம் ஒண்ணு. சரி, என்ன நீங்க டங்கு ரொம்ப ரெண்டு பேர்த்தையும் மறைக்க கூடாது. சரி, எதை? உள்ள வியாதிகள் ஏதாவது உடம்புக்கு இருக்கிறது ஏதாவது? ஆமா, சடக்குல அவுத்து காமி. ஐயா நீ பார்த்தா பயந்துருவேன், இன்னைக்கு வேணாம் பார்க்காத. போதுமா? இருமா, டாக்டர் டெஸ்ட் பண்ணட்டேன். கொஞ்சம் ஒத்துழைக்குமா டாக்டர்கிட்ட? எப்பவுமே மூச்சு நல்லா இழுத்து விடுமா, மேல தூக்குமா, இன்னும் தூக்குமா, இன்னும் தூக்குமா. நல்ல ஒரு போதும், இங்கதானே ஜஸ்ட் கெந்தாவா மீறியா தொடப்போ. அதானே என்னையா நடக்குது? பின்னாடி திரும்புங்க. இருமா, செக் பண்ணட்டேன். என் வியாதியை செக் பண்ண வேணாமா? ஏய் என்னம்மா அப்படியே ட்ருன்னு கேக்குது? அதெல்லாம் நான் இல்ல, ஒரே கொழுப்பு வாடையா இருக்கு. நீ நினைக்கும் போதே தெரியும் எனக்கு. என்ன மேடம் சொல்லு. இதுக்கு ஒரு சின்ன ஊசி போட்டா சத்து குறைவு அதிகமா இருக்கு. ஒருவேளை உடம்புக்கு ரொம்ப பெரிய வியாதி வந்துருச்சு? வியாதி இல்லம்மா, வேற என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வைட்டமின் பி சத்து ஏற்றோம்னா சரியா போகும். டீ சட்டினா பி சத்து என்னாச்சு? மருந்து கெட்டியாகி போச்சு. என்ன மருந்து ரொம்ப கம்மியா இருக்கு? அம்மா குளிக்க குளிக்க ரெண்டு கையும் வலிக்குது. நீங்க ஒரு குளுக்கு குளிக்க. ஏய் டாக்டர் நீ தானே, காசு நீ தானே வாங்குற. அழகு ஓ வாய காமி. எதுக்கு அவருக்கு? எதுக்கு வாய காட்ட சொல்ற? ஏய் வா 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 வா. போடா. ஆத்தடி நான் வரல.
ஏய் என்னைய மாட்டுக்கு போடுற ஊசி எடுத்துட்டு வந்துட்டா ஐயா அப்பா சார் நீங்க என்ன இந்த பிள்ளைக்கு ஊசி போட சொன்னா அம்மா லேசா எறும்பு வச்ச மாதிரி இருக்கும். ஐயா ஐயா புள்ளைய லவ் குனிய வையா. என்ன நாக்க போடுற மேடம் குனிஞ்சு குனிய காமிங்க. சேச்சி என்ன நாக்கு போடுற ஸ்பிரிட் கொண்டு வரல. இதை தடவை ஊசி போடணும். ஐயா அப்பா மேடம் சார் அந்த பிள்ளை அந்த ஊசிக்கு பயப்படுது. கொஞ்சம் சின்ன ஊசியா இருந்தா போடுங்க. பயமா இருக்கா? பயமா இருக்கா? சின்ன ஊசியா பயப்படாதயா என்னையா சின்ன ஊசியா போடுங்க சார். பிள்ளை பயப்படுது. பயப்படுதா என்ன? பொறுமா சின்ன ஊசியா வலிக்காம போட சொல்லியிருக்கேன். என்ன சார் என்னாச்சு தேடுறிய? வாங்க சின்ன ஊசி சார் நைவா போட்டு விடுங்க சார். ஐயா அப்பா நான் என்ன செய்வேன்? ஏய் மாமா தண்டியா பயப்படாத. ஏன் பயப்படுற? இங்கிட்டு வா. சீக்கிரம் நம்ம குண்டிய காமி. பஞ்சு தர்றேன். இங்க வச்சிருந்தேன் காணாம போச்சு. சாத்தனே பொண்ணு பஞ்ச புடியில முஞ்ச வாங்க மேடம். பயப்படாது. நான் நைவா போட சொல்றேன் மாமா. ஏமா ஏய் அந்த தூணை பிடிச்சி குனிஞ்சு நின்றுக்கங்க. சைசா சொருகி போடுறேன். ஏய் நான் சொல்றேம்மா நைவா போட சொல்லி வாமா. ஏய் அழகு சித்தப்பா அந்த பிள்ளைய இருக்கு எப்படி? செல்ல குட்டி நான் கேட்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. அப்படியே நடிப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி போமா. தங்கச்சி பயப்படாத. டாக்டர் மாமா கையப்படி நல்ல பிள்ளைல ஒரு தடவை போமா. ஆக மொத்தம் நீ சம்மதிக்க மாட்டேன். நான் வரவா? அண்ணன் இருக்கேன் தைரியமா போ. நான் இருக்கணும்ல. அந்த ஆளை பிடிச்சி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி. ஐயா டாக்டர் ஐயா பிடிக்க நான் வரவா? இருங்க இதை உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும். வாப்பா. அந்த ஆள் உயிரோட இருந்தானே நான் வருவேன். கம்பவுண்டர் அவருதான். அந்த பிள்ளை கையை பிடிப்பா. அந்த அந்த கையை பிடி. மருமக கையை பிடிக்கிறேன் மானங்க. 1 2 ஏமா பத்தியா அவர் சும்மா நிக்கிறாரு பத்தியா? என்ன ஆகி போச்சு? அதுக்குள்ள போடாடே எலும்பா இருக்கவருக்கே வலிக்கல. என்ன அதுக்குள்ள விட்டதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். நீ வேற ஊசி கொண்டு வா. மேடம் ஜவாவே என்ன ஊசியில வேணாம். இதுல மோந்து ஒரு சரியா. அதனால இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பார்த்துட்டு இருக்கியா? நான் 7 வயசுல எழுநி வித்தவ. 7 வயசுல எழுதி வித்தவ. 17 வயசுல நினைச்சு நின்னவ. வரைக்கும் இளம் துணியாத்தான் பார்த்தேன். என்ன அப்படி சொல்றீங்க? இளநீ என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இளநீதான். இதெல்லாம் ஒரிஜினல் பீசியா? அடி ரோட்டோர வீட்டுக்காரி. அடி ரோட்டோர வீட்டுக்காரி. இவர் ரோசாப்பு ரவிக்காரி. ரோசாப்பு ரவிக்காரி. கருவாச்சி போல் இருப்பான். கருவாச்சி போல் இருப்பான். இவன் தங்கச்சி கருத்த பொச்சு வச்சிருப்பா. கருத்த பொட்டுன்னு சொல்லணும். நீ தப்பா சொல்ற. அம்மா மினரல் வாட்டர் பார்த்து குடி. சொல்ற கேளுங்க. நான் சொல்லையில உதவ ஒட்டாது. சொல்லுங்க. நாம் சொல்லையில ஒருமையில சொல்லக்கூடாது. அதனால பொட்டுனா ஒண்ணு. ஆமா. இப்ப பென் அப்படின்னா ஒண்ணு. பென்ஸ் அப்படின்னா பென்ஸ்னா பேனா நிறைய. ஃப்ரூட் அப்படின்னா ஒரு பழம். ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நிறைய பழம். அப்ப பொட்டுனா ஒண்ணு. அப்ப பொச்சுனா ஏய் இனிச்சாப்பழ என்ன தையா சொல்ற? பொட்ஸ் நிறைய சொல்லு. கருத்து பொச்சு வச்சிருப்பா. கருத்து பொட்டு வச்சிருப்பா. நீங்களும் ஒரு மேட்சம் சொல்றீங்க. பன்மையில சொல்லணும். எப்படி? பொட்ஸ். பொச். நீல பிஏபிஎல் படிச்சுக்கிச்ச. பொட்ஸ் சொல்லுவாப்பா. பொச். உங்களெல்லாம் திருத்தவே முடியாதப்பா. கருத்த பொச்சு வச்சிருப்பா. கருத்த பொட்டு வச்சிருப்பா. சின்னஞ்சிறு சிப்பை அந்த சிலா கற்கண்டே சிலா கற்கண்டே தாரம் போல ஆளு வாடி பொன்வண்டே நீ வாடி பொன்வண்டே சின்னஞ்சிறு சீனா கற்கண்டே சீனா கற்கண்டே மாப்பு கொண்டே மா கற்கண்டே.
உன் கர்மேக கூட்டலுக்கு உன் கர்மவேக கூந்தலுக்கு கால் கொலுசு சத்தத்துக்கு உன் கால் கொலுசு சத்தத்துக்கு அடி வடிவான வடிவழகி அடிமான வடி வழகி உன் கால் கொலுசு போல் சத்தத்துக்கு உன் வான்கோயில் போல் சத்தத்துக்கு பொம்பளை பிள்ளைக்கு வான்கோயில் மாதிரி சத்தம் இருக்கக்கூடாது முட்டோட கஷ்டப்படுமையா ஏய், உன் கால் கொலுசு போல் சத்தத்துக்கு சில்லு சில்லு இருக்கிறேன் பெருமாளுக்கு உன் கால் கொலுசு போல் சத்தத்துக்கு பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குட்டிச்சமால் சொரு நாங்க கேட்கல பதறிசை கொத்தமல்லி கீரையோடவே பதுக்கமா சொல்லி நாங்க கேட்கல ஜெய் இல்லையா நீலாம் ஒரு நீ ஆம்பளை எல்லாம் மனுஷனா? நீ இம்புட்டு மசுறு மட்டையோட பேண்ட் சட்டையெல்லாம் கீழே விழுந்து தூக்காரு. மேடம் இதுல ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா இன்னைக்கு உங்க நெல் நேரம் டவுசர் போட்டிருக்கேன் நல்ல வேலையா போச்சு நேத்து அது போடல நேத்து போன ஊர்ல எல்லாம் ட்ரௌசர் போடாம லபக்குன்னு உறிஞ்சு லவக்கு நவந்தோடனே மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எது நீங்க 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 இருந்துச்சா? ஆனா எனக்கு இன்னைக்கு ஏமா நீ நீ ஏன் என்ன? கேக்குற நேத்து போன ஊர்ல எல்லாம் லபக்குன்னு உறிஞ்சிருச்சு இல்ல சொல்றீங்க. யார் நீ தானேயா சொன்ன? எப்படா எப்ப போனாலும் கேட்டா இல்லம்மா அதெல்லாம் இல்லம்மா முன்ன அடி பட்டாம்பூச்சினி 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 அழகழகா சொல்லிக்கிறேன் அழகு கண்ணாடி அழகழகா சொல்கிற அழகு கண்ணாடி கொஞ்சம் மாம முன்னாடி மாமா முன்னாடி அழகே அழகே உன்னுடைய புருஷனாகணும் உன்னுடைய புருஷனாகம்மா பட்டாம்பூச்சினி பட்டாம்பூச்சினி ஐயா அந்த புள்ள போயிருச்சியா ஒரு விஷயம் தெரியுமா? ஏன் தெரியுமா? வயசானால அந்த ஆளை போட்டு வயசானால போட்டு இருங்க வாத்தியாரே, ஏன் தெரியுமா பொம்பளை பிள்ளைகளாம் உங்ககிட்ட பேசுறதுல இந்த பழக்க வழக்கத்தினாலதான். அம்மா எதுக்கு அந்த பழக்க வழக்கம் தாளையெல்லாம் போய் தொட்டு உழைப்பி விட்டு எங்களை வந்து நீ லவ் பண்றேன் மைத்த புடுங்குறேன்ற. கூட குறையா இருந்தாலும் பொறுத்துக்கிறீங்க இருந்தாலும் நீங்க பொறுத்துக்கிறீங்களா வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லத்தான் அத்த மக பொண்ணு நினைச்சு அமனமாக படுத்துறேன் உன் பாட்டுல பிழை இருக்கு, நல்லதுக்கு இல்ல. குயில் கத்தும் தோப்புக்குள்ள குறு குறுன்னு வாக்கையில குயில் கத்து தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில குயில் கத்து தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில அம்மா அம்மா குயில் கத்து தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில வாங்க இது சரி நல்லா ஆடுறீங்க இனிமே கொண்டு வலிக்கி விட்டு பொத்துன்னு விடுங்க பரவாயில்ல சொல்லுங்க. நல்லா ஆடுறீங்க ஆ, உங்களை தொடக்கூடாதுன்றீங்க ஆமா. ஆனால் உங்களை தொடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு எதுக்காக தொடணும்? அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு பொம்பளை பிள்ளைகளுக்கு இருந்தா தான் அது பொம்பளை பிள்ளை. அது இந்த பொம்பளை கிட்ட இருக்கிறனால தான் நான் ஆசைப்படுறேன். ஒரு நாளைக்கு சொல்லுங்க. தேதி சொன்னீங்கன்னா ஏய், எதுக்கு? எங்க அப்பாவை கூட்டியாந்து சம்பந்தம் பண்ணிக்கிறோம். ஓஹோ, சரி சரி சரி. ஏன்னா ஆ, நீங்க தேதி சொன்னீங்கன்னா உங்க அம்மாட்ட எங்க அப்பாவை நான் கூட்டுற முடியும். என்னையா முறையது மாத்துற? ஏமா இல்ல எதுக்கு கூட்டிட்டு வரேன்றேன். நான் எங்க அப்பாவை உங்க அம்மாட்ட கூட்டு வந்தாதான் சம்பந்தம் பண்ண முடியும். ஓ,
ஓஹோ அங்கிட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் இங்கிட்டு நீ நானும் விளங்குதா குடும்பம்? சூப்பர் குடும்பம்யா. ஏய் அவங்க அங்கிட்டு சம்பந்தம் பேசுவாங்க, நம்ம இங்கிட்ட லவ் பண்ணுவோம். லவ்னா என்னங்க? காதல்னா தெரியாது, சத்தியமா தெரியாது. அது எனக்கு தெரியும். சண்டாளி நீங்க பாருங்க. இவ்வளவு நாளா உன்னைய சங்கத்துல பச்சை இருக்க- பிள்ளையாவே வளர்த்துட்டாங்களே. அடே இவ்வளவு நாளா நீங்க சங்கத்துல இருக்கிறியா? ஆனந்தகுமார்ட்ட போய் லவ் தெரியாதுன்னு சொன்னீங்க, நான் கேட்கலாம்ல? மேடம் என்னங்க? காதல்னா தெரியாதா? நிஜமா தெரியாதுங்க. அண்ணே ஏய் அந்த ஸ்கிரீன் இழுத்து விடியா. அதெல்லாம் வேணாம். அண்ணே லைட் ஆஃப் பண்ணு. ஏய் ஆ. இங்க வேணாம். ஆ. சாமி பொல்லாத சாமி. ஐயோ அப்படியா? நீங்க நாடகத்தை நடத்திக்கிட்டு இருங்க. சரி. இப்படியே பைய கீழ்றாங்க கூட்டு போய் சிச்சே. ஜெயவாண்டி வீட்டுக்கிட்ட வச்சு. ஐயையப்பா. என்னையா சொல்ல வர? காதல்னா எப்படி? ஏன்னா என்னைய காட்டில என் பங்காளி கைது இருந்தது. அடச்சி சொல்லு. இருக்கட்டும். ஏய், ஏங்க உங்க பேரு? உங்க பேர் என்ன? என் பேரா? ம். என் பேர் ஒவத்திரியம். ஆ, தெரியுது பார்த்தாலே. என் பேர் வந்து அதாங்க. பிள்ளையில பூரா ஓத்திரியம் தானே இன்னில பண்றீங்க. இருந்து என் பேரை மாத்திக்கிறேன். என்னது? உங்க பேர் அதாங்கன்றாங்க. ஆமா. என் பேர் இதாங்க. இதாங்க ஊருக்குள்ள எங்க பேர் வைப்பாங்களா? அதாங்க இதாங்கன்னு பேர் வச்சு ஆ. நம்ம ரெண்டு பேருக்கும் பிள்ளைக்கு ஆ. எதாங்கன்னு பேர் வைப்போம். வேணாங்க, வேற மாத்திடுவோம். என் பேர் வந்து நக்மா. யா. இங்க அழகு. ஏய் போயா, நான் இருமா இங்க வா. குடும்பம் அவர் சூப்பரா பண்ணுவாரு, நீ என்னம்மா? இங்க வா. அந்த பிள்ளை பேர் நக்குமாமா. நாக்கணிட்டு நாக்கணிட்டு ஏய் ஜரு நான் சொல்றேன், மற்ற ஒரு ஆளோட பயப்படலாம். பல்லு இல்ல ஒண்ணு. வாயில பல்லே இல்ல. போயா. ஏய், ஏய், என்ன இது? என்ன வால் நினைச்சா வெட்டி புரிய வெட்டி. சரி ஏங்க, வேற பேர் உங்க சொல்லுங்க. பேரு சொல்லுங்க. உங்க பேர் என்ன? நான் சொல்லவா? என் பேர் காற்றாணி. உங்க பேரு? காற்றாணி. என் பேர் என்ன தெரியுமா? தெரியாதே. என் பேர் ஓட்ராசா. என்னங்க? ஏய் என் பேர் குத்ராசா. என்னப்பா? குத்ராசா. குத்ராசா. உன் பேர் என்னப்பா? உன் பேரு? அம்மா பேர் கடப்பாரு. அப்ப உன் பேரு? நக்கி நாராயணே. ஐயையோப்பா. நாக்கடி நாராயண. வேண்டாம், என் பேர் உண்மையான பேரே சொல்லிடவா? என் பேர் ரொம்ப அவசரம் போலே. என் பேர் வந்து சுகந்திங்க. சகந்தி. ஏய் ஒழுங்கா பேர் வச்சுக்க. செகந்தியா? சகந்தி. சுகந்தியா? சுகந்தி. ஏய் என்ன சொல்ல வந்த இப்ப நீ? உன் பேர் சுகந்தி? ஆமா. என் பேர் சூனா ஆனந்தகுமார். சூனாவா? என்னையா ஆனா சூனா. ஆனா சூனாவா? ஆம்பளை சூனா. பெரிய அதிசயம். எங்க ஐயா பேர் ஆம்பளை, அதனால அவர் பேர் ஆனா. எங்க அப்பா பேர் சுப்பிரமணி. சரி. ஆனா சூனா ஆனந்தகுமார். சரி சரி சரி, இருந்துட்டு போட்டோம். எங்க? நீங்க எந்த ஊரு? நானா? என் ஊர் மானாமரம் பக்கத்துல சந்தனூர் காரைக்குடி. அப்படியா? சரி 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 சரி. என் ஊர் இதெல்லாம் இல்ல. என் ஊர் கரூர். கரூர் எங்க இருக்கு? கரூர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஓஹா பரவாயில்ல. தெரியாது? திண்டுக்கலுக்கு பக்கத்துல. சரிங்க சரி. திண்டுக்கல் எங்க இருக்கு? திண்டுக்கல் எங்க இருக்கு? திண்டுக்கல் வந்து கரூருக்கு பக்கத்துல. கரூர்? கரூர் திண்டுக்கலுக்கு பக்கத்துல. உனக்கு இதுக்கு மேல மரியாதை இல்லை. எங்க ஊர் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? மானாமரம் பக்கத்துல இருக்கு. மானாமதுரை எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள இருக்கு. சிவகங்கை மாவட்டம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியாக்குள்ள இருக்கு. இந்தியா எங்க இருக்கு? ஆசியா கண்டத்துக்குள்ள இருக்கு. ஆசியா கண்டம் எங்க இருக்கு? உலகத்துக்குள்ள இருக்கு. உலகம் எங்க இருக்கு? உங்க பாவடுக்குள்ள இருக்கு. ஏய், சி. அவ்வளவு பெரிய உலகமா? இல்லப்பா, வாயா, மாதம் பாக்கையில் 300 மாதம். உலகத்தை ஆமா. காட்டுமியா? மாதம் பாக்கையில் 10 மாதம். சரி. நாட்கள் பாக்கையில் 300 நாட்கள். ஆமா. தொந்தி சரியே தொடர்ந்து எங்களை பெற்று கொண்டு வரீங்களே, அதனாலயா உங்களை எப்படி நான் காதலிக்கிறேன் தெரியுமா? எப்படி? உங்களுக்காக அதே சிவரஞ்சனி ராகத்துல ஒரு பழையனூர் பசுமலரை சார்ந்த பாஸ்கரன் மகன் எனது அருமை தந்தை பெரியப்பா ஆதிமூல மகன்கள் ஆவணா ஈஸ்வரன், ஆவணா தண்டீஸ்வரன், ஆவணா குமார் மற்றும் ஆவணா பாக்கியராஜ் எனது அருமை சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு ரூபாய் 700 அன்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்துள்ள எனது குடும்பத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் அருமையப்பா ஆதிமூலம் அவர்களுக்கும் எனது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடமா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும், மாம
மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போனவான் பூமரத்து நிலத்து போதையாகி போனவான் கண்ணே புதுநாடகோ மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போனவான் பூமரத்து நிலத்து போதையாகி போனவான் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போனவன் பூமரத்து நிழலெடுத்து போதையாகி ஓடவா மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போனவா பூமரத்து நிழலெடுத்து போதையாகி போனவா கண்ணே புதுநாடகமோ மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போனவா பூமரத்து நிழலெடுத்து போதையாகி போனவா என்னுடைய காதல் உங்க காதல் எப்படி இருக்கு? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்வா. அதையும் தாண்டி புனிதமானது. சத்தியமா எப்படி சொல்லவா? நீ பாதி நான் பாதி கண்ணே எனக்கு கொண்டு வந்து நீ பாதி நான் பாதி கண்ணே அடிக்கடி என்னை தூண்டாதே கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அடிக்கடி என்னை தூண்டாதே கண்ணே நீ இல்லை
பாதி நான் பாதி கட்டி கருமே திகட்டாத கற்கண்டு உன்னை கட்டி அணைத்து உன்னுடைய தேனிதழில் ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும். கண்ணம்லாம் சுருங்கி போயிருக்கு. முத மூக்கு முரட்டு மூக்கா இருந்துச்சு, மூக்கையே காணா, கூந்தலை காணா, மண்டை நட ஒரு முடியில இருக்கு, எடுத்து வச்சிட்டோம்ல சவரி முடிய மண்டதே இத்துணுண்டா இருக்குன்னா கை பிடிச்சவரெல்லாம் காணா. டேய் ஆளு சரி பரவாயில்ல கண்ணு, என்னை நினச்சி எல்லாத்தையும் போயிட்டு இருக்கு, திரும்ப முண்டா கண்ணே என்ன குண்டில அத்து போச்சு கண்ணே. மலை வாழ தலைமுன்று இருக்கு, மச்சம் ஒன்றதில் இருக்கு, அதை நான் பிடித்து ஆடா சண்டாளா இங்கு வருகிறதில்லை. எங்களது நாடகங்களில் அரண்மனைய யுவராஜா மானாமதுரை சேர்ந்த பொறியாளர் அன்பு மாப்பிள்ளை ஆண்டவர்களை மேடை கிடைக்கிறோம். வாங்க 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 வாங்க. அவர்களுக்கு நமது முருகா 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 கலைக்குழு சார்பாக இந்த பொன்னாடியை போர்த்திக்கிறோம். வாங்க மாப்பிள்ள. பரவாயில்ல, இது வேறையா சந்தோஷம். நன்றி என் நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஆல்ரவுண்டர் அன்பிற்குரிய எனது மாமா மகன் யு தண்டிலிங்கம் அவர்களுக்கு, ஆனால் வெள்ளாக்கரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் சோனா முருகேசன் சார்பில் 200 ரூபாயும், எனது மாமாவுக்கு முன்னாடி பூசையை இருக்கக்கூடிய குதிரையாட்டையம் என்ற கருப்பு அம்மனுடைய மனைவி காமாட்சி அம்மனுடைய புதல்வி சிங்காரம் என்ற இருளாயி அவர்களுடைய குடும்பத்தார் சார்பிலும் 200 ரூபாய் அன்பல் பாலிக்கின்றேன். அந்த துண்டு போத்தலையா, துண்டு உங்க துண்டாச்சார் இருக்கட்டும். சண்டாளி பாசகத்தி இவள் போனால் போகட்டும். உருன்னு எங்கடா அப்பாங்கடா, அப்பாங்க வாசித்தப்பா 2 ரூபா ஆத்தாட்ட போவான். எனக்கு அன்பளிப்பு அளித்த சித்தப்பா முருகேசன் அவர்களுக்கும் எங்கள் அத்தை அவங்க சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவனை நினைச்சு வந்ததுக்காக என் மனசு எப்படி இருக்குன்னா, அஞ்சலில் வச்சு ஒரு மூடன் கதை சொல்லான்று அந்த சிவரஞ்சனி ராகத்தில் ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான் தெய்வீகம் ஆட போட. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் ஆட போட. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். இந்த கல்லறையில் இருக்கக்கூடிய சமாதிகள் அனைத்தும் ஆஹா காதலில் தொட்டு போட்டுகளே, என்ன செய்வேன் என்ன செய்வேன்? பெண்ணை படைக்காது கம்மனே பாவமாங்களே பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காடு ஆண்டவன் பாவமாண்டவே பரிதாபம் நாங்களே. துன்பம் அடையலோ சொன்னான் கொத்தம்மா, பெண்கள் உலகமே நரகமா. ஒரு மூடன் அது சொன்னான், அந்த கதை
இருக்கக்கூடிய பெரும் காடு. இது வேற பாட்டியா? காதலே போ. இது வேற பாட்டியா? அடுத்த வரி என்ன வரி? புளுத்தியா? பிரித்தி. புளுத்தியா? புளுத்தி. உன்னை மணக்கணும் என்று நினைக்கிறேன், அதுவும் நான் முடியவில்லை. உன்னை வெறுக்கணும் என்று நினைக்கிறேன், அதுவும் என்னால் முடியவில்லை. ஆஹா, கல்லை உடைத்தாலும் காலை வண்ணங்களோ அழகான பெண்களோ, கல்லை உடைத்தாலும் பரிதாபம் அது சொன்னான் அந்த கதை அதுதான். இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் அது சொன்னான் என் கதை அதுதான். ஆசையனும் தொட்டிலே ஆடாதார கண்ணா, நீ நடக்கும் நாடகத்தில் நானும் உண்டு, நிலையில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டு பாசத்தாலே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டுவிட்டாயாரோ ஆடாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டார், அதை பார்த்தவள் உன்னிடத்தில் ஈரை கேட்டார். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இனி நன்மை செய்து துன்பமது உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பே. ஆட்டுவிட்டாயாரோ ஆடாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் பயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவிட்டால் யாரொருவர் ஆடாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதார கண்ணா, ஆடாதார கண்ணா, ஆடாதாரே கண்ணா. அது வச்சா தானே வரும், வைக்கலைன்னா எப்படி சவுண்டு? நான் என்ன செய்யட்டும்? நான் ஒன்றும் செய்ய